குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா. மேம் இன்னைக்கு பிப்பிள் பயாப்சி பற்றி சொல்கிறேன்னு சொன்னீங்களே மேம். ஓகேம்மா. பிப்பிள் பயாப்சின்றது அப்நார்மல் யூட்ரைன் ப்ளீடிங்கில் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு எண்டோமெட்ரியல் சாம்பிளிங் ப்ரொசீஜர். அதாவது எண்டோமெட்ரியம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் யூட்ரஸ்மா, இதுக்குள்ளே ஒரு லைனிங் இருக்கும். அந்த லைனிங் பேர் தான் எண்டோமெட்ரியம். இதுதான் வந்து பீரியட்ஸ் போது நம்மளுக்கு ஷெட் ஆகுது. பட் இந்த எண்டோமெட்ரியம் வந்து ரொம்ப திக் ஆகிடுச்சுன்னா, தட் இஸ் மோர் தென் 15 மில்லிமீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா அது பேர் எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைமில் அப்நார்மல் ப்ளீடிங் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திஸ் யூஸ்வலி அக்கர்ஸ் இந்த பெரிமெனோபாசல் பீரியட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு 40லேருந்து 45 வயசுக்குள்ளே இது ஆரம்பிக்கலாம். பட் சில பேருக்கு 35 வயசுலேயே கூட இது ஆரம்பிக்கலாம். ஸோ இது எதனால் வருது அப்படின்றது பார்க்குறதுக்கு நிறைய பிளட் டெஸ்ட்டும் இருக்குது, அல்ட்ராசோனோகிராம் இருக்குது. பட் ஒரு பயாப்சி எடுத்து பார்க்குறது நல்லது. அந்த பயாப்சிக்கு இது பேர் பிப்பிள் பயாப்சி க்யூரேட்டுன்னு பேர் இதுக்கு. இது என்ன பண்ணுவோன்னா, ஒரு இந்த வெஜைனா வழியாக இப்படி போய் இந்த கொஞ்சம் கிட்ட வரியாமல் வெஜைனா வழியாக போய் இந்த யூட்ரஸ்குள்ளே இங்கே போய் கொஞ்சம் க்யூரேட் பண்ணி அந்த எண்டோமெட்ரியல் சாம்பிளை எடுத்து ஒரு பாட்டிலுக்குள்ளே போட்டு நம்ம பயாப்சிக்கு அனுப்புவோம். இது பேர் பிப்பிள் பயாப்சின்னு பேர். இந்த பிப்பிள் பயாப்சி வந்து ஒரு ஒரு ஐடியா கொடுக்கும் நம்மளுக்கு. இந்த எண்டோமெட்ரியம் நார்மலாக இருக்கா இல்லை அப்நார்மலாக இருக்கா, ஏதாவது ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்கான்றதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். ஸோ இதை வச்சு ஒரு கேன்சரெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமானா ஓரளவு தான் கண்டுபிடிக்க முடியும். பட் அடிஷ்னலாக நிறைய டெஸ்ட்டு தேவைப்படும் இவங்களுக்கு. லைக் ஹிஸ்டோஸ்கோபிக் கைடட் பயாப்சி, அதாவது ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்கோப்பி உள்ளே போட்டு எங்கே அப்நார்மலாக இருக்குதுன்னு பார்த்து அந்த டிஷ்யூ பயாப்சி எடுக்கலாம். அண்ட் எம்ஆர்ஐ போன்ற இதெல்லாம் எடுத்து இது கேன்சரா இல்லை நார்மலான்றது பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இது ஒரு ஓபி ப்ரொசீஜர், அதாவது அவுட் பேஷண்ட்டு. உங்களுக்கு மயக்கமோ எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் இனிஷியலாக ஒரு சாம்பிளிங்காக இதை எடுத்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுமா. இதுதான் பிப்பிள் பயாப்சி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.